பேர் அங்கையர்கண்ணி பாகனேரின்ற கிராமத்தை சேர்ந்தவங்க. சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறதுக்காண்டி விருப்ப மனு வாங்கியிருக்கேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக கடுமையாக உழைத்து நமது சின்னம்மா அவர்களின் காலடியில் என்னோட வெற்றியை சமர்ப்பிப்பேன். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் மாண்புமிகு புரட்சித் சின்னம்மா பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் சீட்டு கேட்டு இன்னைக்கு பணம் கட்டியிருக்கேன். சிவகங்கை சட்டமன்ற தொகுதி சின்னம்மாவின் கோட்டை என்பதை வரும் சட்டமன்றத்தில் 2024 நிரூபிப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். என் பேர் கார்த்திகசாமி, சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வருகிறேன். சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்கு பணம் கட்டியிருக்கேன். என்னோட வெற்றியை அம்மாவின் காலடியில் வைத்து சமர்ப்பிப்பேன். அம்மாவோட வரி மிகப்பெரிய அலை, ரொம்ப நல்லா வரவேற்பு நல்லா சிறப்பாக இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் சிறப்பாக செயல்படுவோம், கடுமையாக வேலை செய்வோம் அம்மா ஜெயிக்கிறதுக்கு. சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கிறேன். எனது பெயர் முத்துராஜா. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன். இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய இறையாசியோடும் அருளாசியோடும் வாழும் தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவினுடைய அரசியல் வாரிசு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களினுடைய நல்வாழ்த்துக்களோடு திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு தொகுதி வேட்பாளராக மனு செய்திருக்கின்றேன். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய செல்வாக்கு மற்றும் அவர்கள் தொடர்ந்து இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு எதிராக அவர்கள் கண்டனங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மக்கள் மனங்களை வென்றிருக்கிறார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய அரியணை ஏறுவதற்கு காலம் காத்துக் கொண்டிருக்கிறது.